வணக்கம், நான் உங்கள் அப்துல் நபீல். இன்னைக்கு ஒரு குட்டி கதை. ஒரு ஆத்தங்கரை ஓரத்தில் ஒரு சின்ன கிராமம். அதில் ஒரு இறை நேசர் சதா இறைவனையே வணங்கிக்கிட்டு இறைவன் புகழ் பாடிக்கிட்டு இருப்பார். அந்த கிராமத்தில் திடீர்னு ஒரு பெரிய மழை, புயல், வெள்ளம், ஊரே முழுங்கிடு போன்ற ஒரு அச்சம். கிராமத்தில் உள்ளவங்கெல்லாம் அவங்க மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு வெளியேற ஆரம்பிச்சிடுறாங்க. ஒருத்தர் வந்து, ஐயா இறைநேசரே, இந்த கிராமம் முழுகிடுமோன்னு பயமா இருக்கு, எல்லாரும் வெளியேறிக்கிட்டு இருக்காங்க, வாங்க நீங்களும் வாங்க, நம்ம சேர்ந்து வெளியேறிடுவோன்னு கூப்பிடும்போது அந்த இறைநேசர், நீங்கெல்லாம் போங்க, என்ன இறைவன் காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. தண்ணி இடுப்பு வரைக்கும் வருது. அப்போ அந்த ஆத்துல ஒரு படகுல ஒருத்தர், ஐயா எல்லாரும் ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டு இருக்காங்க, மழை நிக்க மாட்டேங்குது, இந்த கிராமமே முழுகிடுமோன்னு பயமா இருக்கு, வாங்க இந்த படகுல ஏறிடுங்க, நான் உங்களை அந்த பக்கம் அந்த கரையில கொண்டு போய் விட்டுறேன், உயிர் தப்பிச்சுக்கோங்க அப்படின்னு படகுல வந்த நண்பர் கூப்பிடுறார். அதுக்கு அந்த இறைநேசர், வேணாம் வேணாம், என்னை இறைவன் கைவிட மாட்டான், என்னை இறைவன் காப்பாற்றுவான்னு சொல்லி அந்த படகையும் அனுப்பி விட்டுறார். கழுத்து வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. ஹெலிகாப்டர்ல ஒருத்தர் வந்து, ஐயா இந்த ஊர்ல உள்ள எல்லாரும் வெளியேறிட்டாங்க, இந்த ஊர் முழுகிட போது, நீங்க ஒருத்தர் தான் உட்கார்ந்துருக்கீங்க, வாங்க நான் கயர் போடுறேன், அதை பிடிச்சி நீங்க ஹெலிகாப்டர்ல ஏறிடுங்க, நான் உங்களை சேஃபான இடத்துல கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த இறைநேசர், வேணாம், கடவுள் என்னை காப்பாற்றுவாரு, கடவுள் என்னை கைவிட மாட்டாருன்னு சொல்லி அந்த ஹெலிகாப்டரையும் அனுப்பிடுறார். இறைநேசர் இறந்துடுறார். சொர்க்கத்துக்கு போன உடனே கடவுளை சந்திக்கிறார். கோபமா கடவுள்கிட்ட, கடவுளே, இறைவா, குடிகாரன், தப்பு பண்றவன், திருடுறவன் எல்லாரையும் நீ காப்பாத்திட்ட, சதா உன்னையே புகழ்ந்து பாடிட்டு இருந்த, உன்னையே வேண்டிக்கிட்டு இருந்த, உன்னையே நினைச்சுக்கிட்டு இருந்த என்ன கைவிட்டுட்டியே, என்ன கொன்னுட்டியே, இது என்ன நியாயம் அப்படின்னு கடவுள்கிட்ட சண்டை போடுறார். அதுக்கு கடவுள் சொல்றாரு, டே லூசு, முதல்ல ஒரு பையனை அமிச்சேன், வா போலான்னு கூப்பிடுறதுக்கு, நீ போல, அதுக்கப்புறம் உன்னை காப்பாத்துறதுக்கு படகு அமிச்சேன், அதுலயும் நீ ஏறல, அதுக்கப்புறம் உன்னை காப்பாத்துறதுக்கு ஹெலிகாப்டர் அமிச்சேன், அதுலயும் நீ ஏறல, எனக்கு உன்னை பர்சனலா வந்து காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வேலையே இல்லையா, வேற ஒர்க்கே இல்லையான்னு கடவுள் கேட்கிறார். எதுக்காக இந்த 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 கதையை நான் உங்ககிட்ட சொன்னேன்னா, நண்பர்களே, நம்ம கடவுள்கிட்ட நம்ம பிரச்சனைகள் எல்லாம் சொல்லுறோம், ஏன் என்னை மட்டும் காப்பாற்ற மாட்டேங்கிறேன்னு நம்ம கடவுள்கிட்ட கேட்கிறோம், அழுகுறோம். கடவுள் நம்ம வாழ்க்கையில நம்ம பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்துக்கிறதுக்கு, நம்ம கனவுகள் எல்லாம் நிறைவேற்றிக்கிறதுக்கு, நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு பலர் மூலியமா நம்மளுக்கு பல வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த இறை நேசர் தட்டி கழிச்ச மாதிரி நம்மளும் ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி கடவுள் கொடுக்கிற வாய்ப்புகளை தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கோம். கடவுள் நேரா வந்து எதையும் கொடுக்க மாட்டார் நண்பர்களே, யார் மூலியமாக தான் கொடுப்பாரு. ஸோ யார் மூலியமோ கடவுள் உங்களுக்கு கொடுத்த அந்த வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்கன்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.